ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டாக்கீஸ் அண்ட் டாசஸ். எஸ், இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே நம்ம நிறைய அசம்பாவிதமான சம்பவங்கள் நிறைய பார்க்குறோம். ஃப்ளைட் கிராஷு, இந்த வார் ரேஜஸ், ஸோ இது மாதிரி நிறையவே பார்த்துட்டு இருக்கிறப்போ, ஓகே, இட்ஸ் இஸ் எண்ட் கேம், அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குமான்ற மாதிரி நிறைய டாக்ஸ்லாம் இருக்குது. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ தான் இன்னைக்கு சடனாக ஒரு ஸ்டோரி வந்து நான் ஆர்டிக்கல் படித்தேன். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூம் ஃபிஷ்னு ஒரு கதை. நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. டூம் ஃபிஷ்ங்கிறது 2011 ஜப்பான்ல அந்த ஒரு ஃபிஷ் எடுத்தாங்க. இட்ஸ் லைக் 30 feet லாங். அந்த ஃபிஷ்ஷோட அகலம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிஷ் எப்போல்லாம் அந்த கரையை தட்டுதோ இல்லை மாட்டுப்படுதோ அப்போ என்ன ஆகுதுன்னா, சயின்டிஸ்டோட எக்ஸ்பிளேஷன் தான் கொடுக்குறாங்க. முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னா, அந்த டைம்ல ஓஷன்ஸ்ல ஏதோ டிஃபரன்ஸ் இந்த ஓஷன் நடக்குது. ஸோ அதனால அது தாங்க முடியாம அந்த ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் கரை ஒதுங்குது, வெளியில வர மாதிரி இருக்கு. ஸோ இது அவங்க என்ன ஐதீகமா பிலீவ் பண்றாங்க அங்க இருக்கிற பீப்புள் என்னன்னா, ஸோ இது வந்து ஏதோ ஒரு சுனாமி, எர்த்குவேக், இது மாதிரி டிசாஸ்டர் குறிக்குது, அது மாதிரின்ற மாதிரி ஒரு தாட் வருது. ஆனா என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் ரிலவன்ஸ் தெரியல. கரெக்டா 2011 ஜப்பான்ல ஒரு சுனாமி, ஒரு எர்த்குவேக் நடக்குதுங்க. அந்த இன்சிடென்ட் என்ன ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்னா, லாஸ்ட் வீக் அப்போதான் வந்துட்டு தமிழ்நாடு கோஸ்டல் ஏரியால இதே ஃபிஷ் திரும்பவும் கொடுத்துருக்காங்க. 30 feet லாங். இதே திங் தான் நடந்திருக்கு. ஸோ இது எதை ரிசம்பிள் பண்ணுது, இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஸோ ஒருவேளை ரிப்பீட்டா, அது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட் என்னது, அந்த மாதிரி தான் வருஷம் ஃபுல்லாகவே அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டிசாஸ்டர், கெலாமிட்டிஸ், ஒரு ஒர்ஸ்டாக ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, நம்ம பாபா வங்கான்னு கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேர். ஆக்சுவலாக அவங்க 96 இறந்துட்டாங்க. அவங்க ரொம்ப ஓல்டு பர்சன். 1911 பிறந்தாங்க, 1996 இறந்துட்டாங்க. அவங்க வந்து சில ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பண்ணாங்க. முன்னாடி நம்ம நாஸ்ட்ராடமஸ் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுக்கு அடுத்தபடி இவங்களும் இது மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பார்க்குறப்ப தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரீசெண்டாக இந்த மாதிரி இந்த வார் ரேஜிங்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசாஸ்டர், இந்த கெலாமிட்டிஸ்லாம் நடக்குது, எர்த்குவேக்ஸு, இந்த மாதிரி அங்கங்கே வால்கானிக் எரப்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இது எல்லாமே இந்த வருஷத்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் என்னன்னா, கோவிட் மாதிரி இன்னொரு ஏதாவது டிசீஸ் மாதிரி டாமினேட் பண்ணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் அலார்மிங் சைனாக தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனும் கொஞ்சம் சரியில்லை. ரொம்ப பணவீக்கம் வரும், கொஞ்சம் எக்கனாமிக்கல் கிரைசிஸ்லாம் இருக்கும். ஸோ இது மாதிரி விஷயங்களும் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று ரொம்ப ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எப்படி சொல்கிறது, பியாண்ட் இமேஜினேஷன் தான் சொல்ல முடியாது. ஹியூமன்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல் ஃபோர்ஸஸோட கான்டாக்டில் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் எனக்கு கொஞ்சம் கவர் பண்ணணும்னு பார்த்தேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி விஷயங்கள் தென்பட்டிருக்கு, இப்போ க்ராஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்ப்போம், டாபிக் பேசுவோம். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் சேனல்.